ஹாய், ஜாமெண்ட்ரியில் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஃபார்முலாஸு ஃபஸ்ட்டு இதில் ட்ரையாங்கிளுக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ட்ரையாங்கிளை பார்க்கலாம். ட்ரையாங்கிள்ங்கிறது உங்களுக்கு தெரியும், முக்கோணம். முக்கோணத்தில் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். 3 கார்னர்ஸ் இருக்கும், 3 சைடு இருக்கும். இதில் சைடுக்கு நான் ஏங்கிற லெட்டரை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் 3 சைட்ஸு 3 கார்னர்ஸு. இது பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு. பெரிமீட்டருக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். பெரிமீட்டர் of a triangle. ஃபார்முலா என்ன அப்படின்னா, சுற்றளவு அப்படின்னா 3 சைடும் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணுறது தான். அப்போ a + a + a. எத்தனை a? 3a. இது 3aங்கிறது யூனிட்ஸ்ன்னு எழுதணும். 3a யூனிட்ஸ் அப்படிங்கிறத எழுதணும். ஏன் அப்படின்னா அதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம யூனிட்ஸ்னு எழுதுவோம். இப்போ இதுக்கு ஒரு சம்மாவே பார்க்கலாம். இதுக்கு அளவு வந்து இப்போ 3 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் 3 சென்டிமீட்டர், இங்கேயும் 3 சென்டிமீட்டர். ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால 3 சைடும் 3 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ பெரிமீட்டருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்முலா என்ன அப்படின்னா 3a அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 × 3. இந்த 3ங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிறது சைடு. ஸோ சைடுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 3 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 3 சென்டிமீட்டர். இந்த 3யை தான் இங்கே 3 × 3ன்னு போட்டிருக்கோம். ஸோ 3 × 3 9 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அதே போல் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணத்தை ஹாஃபாக டிவைட் பண்ணுறது தான் வந்து ஹைட்டு. இதுதான் ஹைட்டுன்னு சொல்லுவோம். இந்த அடிப்பக்கத்தை பேஸுன்னு சொல்லுவோம். இது 3 சைடும் இதை ஹாஃபாக டிவைட் பண்ணுறதுனால இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ இன்ட்டு இது பேஸு, அடிப்பக்கத்தை பேஸுன்னு சொல்லுவோம். இந்த உயரத்தை ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் b × h. இதுக்கு இப்போ பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, சென்டிமீட்டர் மீட்டர் எது வேணால் கொடுக்கலாம். ஹைட்டுக்கு வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ½ இன்ட்டு பேஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? b அளவு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட்டுக்கு h இதுக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ பேஸுக்கு 5 மல்டிப்ளை ஹச்சுங்கிறது 6. இப்போ இந்த 2ஆல் டிவைடில் இருக்கிறத மேலே இருக்கிற நம்பரில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 2 எத்தனை டைம்ஸ் வரும் 6ல் அப்படின்னா 3 2s are 6. டைம்ஸை தான் நம்ம போடுறோம். 3 2s are 6. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 × 5 × 3. ஓகேங்களா? இதில் 1 5s are 5, 5 3s are 15. இப்போ 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
மேலே ஸ்கொயர் போடணும். அதுக்கு தான் ஏரியா அப்படின்னாலே மேலே ஸ்கொயர் போடணும். ஏரியாவில் 2 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஏரியாவுக்கு 2 பேர் இருப்பான் தாதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஏரியானா 2 பேர். அப்போ ஏரியாங்கிறது 2 2 ஸ்கொயரில் பவரில் 2 போடணும். அதான் ஏரியா. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.